الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக மக்களுக்கு எதை ஓதி காட்டினார்களோ, எதை சொன்னார்களோ அதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றான். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தஃபாத் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், என்னால் இயன்ற வரைக்கும் நான் சீர்திருத்துவதையே விரும்புகின்றேன். நல்வாய்ப்பு என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாரை கொண்டும் எனக்கு இல்லை. அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப், அவன் பக்கமே நான் மீளுகின்றேன், அவன் மீதே நான் நம்பிக்கை கொள்கின்றேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களிடத்தில் சொன்ன அந்த வார்த்தையை இன்று நான் உங்களுக்கு மத்தியில் இதை சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். ரமலான் மாதத்தை வரவேற்போம் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை வரவேற்போம் என்ற இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் உங்களுக்கு நான் ஒரு சிறிய கதையை கொஞ்சம் புரிய வைக்கின்றேன். ஒரு மனிதன் ஒரு காட்டிற்கு வேட்டைக்காக சென்றான். காலை முதல் மாலை வரை வேட்டையாடுவதற்காக கஷ்டப்பட்ட அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. கடைசியில் அவனுடைய கையில் ஒரு சிட்டுக்குருவி சிக்கியது. இப்போ அந்த சிட்டுக்குருவி சிக்கினதுமே அந்த சிட்டுக்குருவியை அறுத்து சாப்பிடலாம், இதையாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அறுக்க போகக்கூடிய நேரத்தில் அந்த சிட்டுக்குருவி சொன்னது, என்னை அறுக்காத, என்னை சாகடித்து விடாதே, என்னை சாப்பிட்டு விடாதே என்று அந்த சிட்டுக்குருவி அவனிடத்தில் அளவுக்கு அதிகமாக கெஞ்சியது. அவன் விடுற மாதிரி இல்ல. அப்ப சிட்டுக்குருவி அவன் கிட்ட சொல்லுச்சு, நீ மட்டும் என்ன ரிலீஸ் பண்ண அப்படின்னா, உன்னுடைய கையில இருந்து நீ என்ன விட்டுட்ட, அறுக்காம நீ விட்ட அப்படின்னா உனக்கு 3 அட்வைஸ் நான் சொல்வேன். இந்த அட்வைஸ் இது நாள் வரைக்கும் உனக்கு யாருமே கொடுக்காத அட்வைஸா இருக்கும். உன்னுடைய லைஃப்ல நீ மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடையலாம். என்னுடைய அந்த 3 அட்வைஸை கேட்டு இருக்கலாமா வேண்டாமா யோசிக்கும் போது குருவி மறுபடியும் சொல்லுச்சு, நீ என்ன விட்டுடு, நீ என்ன விட்டுடு. சரி, 3 அட்வைஸ் சொல்லுவல்ல, சொல்லு முதல்ல 3 அட்வைஸ் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் குருவி கிட்ட சொல்லும் போது குருவி சொல்லுச்சு, உன் கையில இருந்து என்ன நீ விட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்வைஸ் சொல்லுவேன். அதுக்கு பிறகு இங்கிருந்து பறந்து சென்று அந்த மரத்தின் மீது அமர்ந்து 2வது அட்வைஸ் சொல்லுவேன். அந்த மரத்திலிருந்து பறக்கும் போது 3வது அட்வைஸ் உனக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி குருவி கண்டிஷன் வச்சது. இப்ப இவனும் சரின்னு சொல்லி குருவியை விட்டுட்டான். குருவியை விட்ட உடனேயே அந்த குருவி சொல்லுச்சு, என்னுடைய வயிற்றுக்குள்ள 10 வைரக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. என் வயிற்றுக்குள்ள 10 வைரக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த குருவியை பிடிக்க போனா அந்த குருவி தப்பிச்சு போயிடுச்சு. போய் கிளை மீது அமர்ந்து கொண்டது. இப்போ கிளையின் மீது அமர்ந்து கொண்டது பின்னால் மனுஷன் ரொம்ப வருத்தப்பட்டான், பயங்கரமா புலம்புனான். நான் ஏமாந்து விட்டுட்டேனே, 10 வைரக்கல் உன்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கு, நான் அறுத்து இருக்கணுமே அப்படின்னு சொல்லி புலம்பும் போது அந்த குருவி சொல்லுச்சு, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி குருவி சொல்லுச்சு. அப்ப இவன் சொன்னான், சரி மீதி இருக்கிற 2 அட்வைஸாவது சொல்லு, ஒண்ணுல நான் ஏமாந்துட்டேன், மீதி இருக்கக்கூடிய 2வது சொல்லு அப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்லும் போது குருவி சொல்லுச்சு, அதான் இப்ப சொன்னேனே 2வது. என்னது? இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம் சொல்லி சொன்னேனே, அதான் 2வது அட்வைஸ். ஒரு வாய்ப்பை நீ நழுவ விட்டுட்ட, இப்ப 2வது புலம்புற இல்ல, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு நான் கேட்கிறேனே, இதுதான் 2வது அட்வைஸ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப மனுஷன் சொன்னான், சரி 3வது அட்வைஸாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த குருவி சொல்லுச்சு, பைத்தியக்காரனே, ஏன் வயிற்றுக்குள்ள 10 வைரக்கல் இருக்குன்னு நான் சொல்றேன், அதையும் நம்புற, அதுக்கு பின்னாடி என்னை விட்டுட்டு நீ தவிக்கிறியன்னு சொல்லி புலம்புறேன்னு சொல்றேன், அதையும் நம்புற, இப்ப 3வது அட்வைஸ் வேற கேட்கிற. ஏற்கனவே முதல்ல நான் செஞ்ச 2 அட்வைஸே புரியாத உனக்கு 3வது அட்வைஸ் தான் உனக்கு புரிய போறது இல்லைன்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. இது ஒரு குருவியினுடைய ஒரு கதை. இந்த கதை நமக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், யாருடைய கைக்கு வாய்ப்பு வந்து, சந்தர்ப்பம் வந்து, ஒரு சான்ஸ் அவருக்கு முன்னால் வந்து அதை யார் வீணடிப்பாரோ, அதை யார் விட்டு விடுவாரோ, பின்னால் அவர் வருந்தக்கூடிய அந்த கை சேதத்திற்கு எந்த மதிப்பும் இருக்காது.
உங்களுக்கு முன்னாடி வருது ஒரு விஷயம், இதை நீங்கள் வரவேற்றாலும் வரும், வரவேற்றாலும் வரும். ரமலானுக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க என்னவெல்லாம் ரமலானுடைய பேக்கேஜாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றானோ இவை அனைத்தும் ரமலானில் இருக்கும். நீங்கள் வரவேற்றால் ரமலானுக்கு சந்தோஷமும் இல்லை, நீங்கள் அதை புறக்கணித்து விட்டால், அதை அசால்ட்டாக விட்டுவிட்டால் ரமலானிற்கு எந்த வருத்தமும் இல்லை. எனவே நமக்கு முன்னால் வரக்கூடிய ரமலானை நாம் அதை பயன்படுத்தக்கூடிய தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா என்பதை தான் இப்ப நம்ம யோசிக்கணும். 5 தூண்களின் மீது ரமலான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஒவ்வொரு தூணாக நான் சொல்கின்றேன். இந்த ஒவ்வொரு தூணையும் நம்மையும் இணைத்து பார்த்து எந்த ஒரு தூணிலாவது நாம் பெர்ஃபெக்டா இருக்கிறோமா, சதவிகிதத்தில் 100% தொட்டிருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்பர் 1, குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது ரமலானுடைய பேஸ். ரமலான் உங்களுக்கு வர இருப்பது தக்வா. தக்வாவை கொண்டு ரமலான் முதலில் வருகின்றது. இந்த தக்வாவை கொண்டுதான் அநேக விஷயங்கள் குர்ஆன் பேசுகின்றது. பெரும்பான்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குதுபாக்கள் இப்படித்தான் இருக்கும். குறிப்பாக ஜும்ஆவுடைய குதுபா இந்த 3 வசனங்கள் இல்லாமல் ஜும்ஆவுடைய குதுபா இருக்காது. இப்ப எந்த 3 வசனங்கள்? சூரா ஆலு இம்ரானில் வரக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இந்த ஒரு வசனம். பின்பு சூரத்துன் நிசாவினுடைய முதல் வசனம் யா அய்யுஹன் நாசு தகு ரப்பகுமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இது இரண்டாவது வசனம். மூன்றாவது சூரத்துல் அஹ்ஸாபினுடைய பிற்பகுதியில் வரக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா என்று சொல்லக்கூடிய இந்த 3 வசனங்களை ஓதித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஜும்மா உரையை துவங்குவார்கள். என்ன சொல்லுது இந்த 3 வசனம்? இந்த 3 வசனங்கள் பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன? இந்த 3 வசனங்களும் ஒரு சப்ஜெக்டில் ஒருமித்த கருத்தை பேசுகின்றது, அது தக்வா. இந்த 3 வசனங்கள் பேசக்கூடியதும் தக்வா தான். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சூரா ஆலு இம்ரானுடைய வசனம் சொல்லும் போது தக்வாவை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க. ஹக்க துகாதிஹி, முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வை அஞ்சுறதுல கேட்டகரி இருக்குன்றது நமக்கு புரியுது. ஹக்க துகாதிஹி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முறைப்படி அஞ்சுங்கள். ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுறாரு, லுஹர விட்டுறாரு, அஸர் தொழுறாரு, மக்ரிப விட்டுறாரு, இஷா தொழுறாரு, மறுபடியும் ஃபஜ்ர விடுறாரு. இது பூரண தக்வா இல்ல. நாளை மறுமை நாளையில் சில நபர்களை தண்டிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கிறான். இவர்கள் ஏன் தண்டிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? இவங்க அல்லாஹ்வை அஞ்சினாங்க, ஆனா அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சல. 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டேன் தக்வா, குர்ஆன் எடுத்து ஓடிட்டேன் தக்வா. குர்ஆன் ஓதுவதற்காக இறக்கப்படல. குர்ஆனை நீங்கள் ஓதி மனனம் செய்து அதை உணர்ந்து அதை புரிந்து அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்வில் குர்ஆன் நடைமுறையில் கொண்டு வராத வரைக்கும் குர்ஆனுக்காக முழுமையான கொடுத்த எந்த அந்தஸ்தையும் நீங்கள் கொடுத்தவர்களாக ஆக மாட்டீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சென்று கேட்டார்கள். பின்னால் வந்த தாபியீகள் முதல் கொண்டு இந்த கருத்தை கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதியது இல்லையா? திருப்பி கேட்கிறாங்க கேள்வி. ஆமா குர்ஆனை ஓதி இருக்கிறோம். இல்ல நீங்க சரியா ஓதலன்னு சொல்லி நினைக்கிறேன். குர்ஆன் எப்படி இருக்கிறதோ இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. நீங்கள் குர்ஆனை ஓதினால் நபி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள். நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது குர்ஆனின் அடிப்படையில் தான் வாழ்ந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலாக கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். தக்வா என்பது இறையச்சம் என்பது யதார்த்தமாக அது புழக்க பாஷையில் சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு தான். இறையச்சம் என்பது பயபக்தி என்பது தர்ஜுமாலெல்லாம் இதை போட்டிருப்பாங்க, ஏன்னா இலகுவா நம்ம புரிந்து கொள்வதற்காக. ஆனா தக்வா என்ற வார்த்தையின் பொருள், தக்வா என்ற இந்த வார்த்தை விகாயத் என்ற மஸ்தரில் இருந்து பிறந்தது. விகாயத். இப்ப நம்ம எல்லாருக்குமே துவா தெரியும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும்
வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வகினா அஸாபன்னார். வகினா வகினா நானா எங்களை, வகி அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, இதுல இருந்து தக்வான்ற வார்த்தை வருது. வகி எங்களை பாதுகாப்பாயாக, வகி என்ற வார்த்தைக்கு பாதுகாப்பாயாக, நானா எங்களை, வகினா எங்களை பாதுகாப்பாயாக, அஸாபன்னார் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக என்பது பொருள். இப்ப தக்வா நான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதி தக்வா என்றால் பாதுகாப்பு என்பது பொருள். எங்கிருந்து பாதுகாப்பது, யார்கிட்ட இருந்து பாதுகாத்துக் கொள்வது? நாளை யார் அல்லாஹ்வை மறுத்து செயல்பட்டார்களோ, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் எவர்கள் இந்த உலகத்தில் மனோ இச்சையை பின்பற்றி தாண்டோடித்தனமாக வாழ்ந்தார்களோ, இவர்களுக்கென்று அல்லாஹு தஆலா நரகத்தை வைத்திருக்கின்றானே அஸாப், இந்த அஸாபிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது, இந்த வேதனையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது, அதுக்கு பேர் தான் தக்வா. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், தக்வானா என்ன? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்டாங்க, உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் முற்கள் கற்கள் நிறைந்த பகுதியில் நடந்திருக்கிறீர்களா? ஆமா, நடந்திருக்கிறேன். இந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் நடந்தால் எப்படி நடப்பீர்கள்? என்னுடைய கீழாடையை தூக்கிக் கொண்டு என்னுடைய செருப்புக்கு எந்த பாதகமும் வராமல் முற்களிலோ கற்களிலோ என்னுடைய கால் காயப்பட்டு விடாமல் பார்த்து பார்த்து மெதுவாக எட்டை நகர்த்தி நகர்த்தி வைப்பேன். அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதுதான் தக்வா. இப்படி நீங்க நடப்பீங்க இல்லையா, இப்படி நடப்பதற்கு பேர் தான் தக்வா. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பலதரப்பட்ட பாவங்கள் என்ற முற்களை விரித்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் கவனிக்கணும், பலதரப்பட்ட பாவங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நன்மை எது தீமை எது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக காட்டிவிட்டார். இந்த பாவங்களில் இருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொண்டே செல்ல வேண்டும். இதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நரக நெருப்பில் இருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் தக்வா என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ரகசியமாக 4 பேர் பார்க்காத இடத்தில் இருக்கும் போதும் தக்வா வரணும். சூரத்துல் முல்கில் அல்லாஹ் பேசுறான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், மறைவான நேரத்திலும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இது தக்வா. அல்லாஹ் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மறைவிலும் யாருடைய உள்ளம் அல்லாஹ்வை நினைத்து அஞ்சுமோ பயப்படுமோ இது தக்வா. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளையில் 7 கூட்டத்தார்கள் அர்ஷுக்கு கீழே நிற்பாங்களே, இதுல ஒருத்தவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு கூட்டத்தார்கள் யார்? தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் வடித்தவர். அல்லாஹ்வினுடைய பயத்தினால், பயத்திற்காக நாளை மறுமையில் என் நிலை என்னவோ என்று அஞ்சி பயந்து கண்ணீரை யார் வடித்தாரோ இந்த சாராரும் இந்த கூட்டத்தார்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழாக நிற்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஸம்மில்ல பேசுறான், ஃபகைஃப தத்தகூன். இப்ப இந்த இடத்துல தக்வா இல்ல பொருள், பாதுகாப்பு என்பது பொருள். நீங்க தர்ஜுமா எடுத்து பார்க்கலாம், ஃபகைஃப தத்தகூன், உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள போகிறீர்கள்? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான், ஃபகைஃப தத்தகூன், உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள போகிறீர்கள்? எப்போ? இன் கஃபர்தும், ஒருவேளை இந்த உலகத்தில் குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் புறம்பானவர்களாக நீங்கள் நடந்திருந்தால் உங்களை நீங்கள் எப்படி தற்காத்துக் கொள்ள போகிறீர்கள்? எப்போ? யௌமை யஜ்அலுல் வில்தான ஷீபா, நாளை மறுமை நாளினுடைய கடுமையான நடுக்கங்களில் ஒன்றுதான் இளமையோடு இருக்கக்கூடிய சிறுவர்கள் வயதாளியாக மாறிவிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், மறுமை நாளினுடைய நடுக்கமும் திடுக்கமும் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட நாளில் நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்ள போகிறீர்கள் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான் சூரத்துல் முஸம்மில். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தக்வாவை, இப்போ தக்வானா என்ன நமக்கு புரிஞ்சிச்சு. தக்வாவை எங்கிருந்து எடுப்பது? இப்ப ரமலான் மாதம் வருவதினால் நோன்பிலிருந்து தக்வாவை எடுக்க முடியும் சொல்லி குர்ஆன் பேசுது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம்
கமா குதிபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்களுடைய முன்னோர்களின் மீது நோன்பு நாம் கடமையாக்கியதை போன்று உங்களின் மீதும் நான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம், நீங்கள் இறையச்சவாதிகளாக மாறுவதற்காக. நோன்பு வைத்தால் இறையச்சவாதியாக மாறுவோம் என்று குர்ஆன் பேசுகிறது. ரமலானை கொண்டு வந்து கஞ்சியிலும் வடையிலும் சமூசாவிலும் பிறையிலும் தராவிகளும் சுருக்கி வைத்துவிட்டு சண்டையிடக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட எல்லா விதமான இந்த ஃபித்னா பசாதுகளில் இருந்து. ரமலான் இபாதத் செய்வதற்கான மாதம், ரமலான் தக்வாவை நம்முடைய நெஞ்சங்களில் ஏற்றுவதற்கான மாதம், ரமலான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவதற்கான மாதம், ரமலான் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கருணையை பெற்றுக் கொள்வதற்கான மாதம். எத்தனை எத்தனை இஸ்ராஃபுகளை வீண் விரயங்களை ரமலான் என்ற பெயரில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் தக்வா வரல. தக்வா வரல. நோன்பு வச்சிருக்கிறோம், 14 மணி நேரங்கள் பட்டினியாக இருந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, 14 மணி நேரம் பட்டினியாக இருப்பது ஒரு பெருமை என்று நீங்கள் நினைத்தால், 14 மணி நேரம் பட்டினியாக இருப்பது மிகப்பெரிய தற்பெருமை என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் நோன்பிலே ஒரு மலைப்பாம்பு கிட்டத்தட்ட இறை தனக்காக கிடைக்கும் வரை 1 மாதம் பட்டினியாக இருக்கிறது. 1 மாசம், 1 மாத காலம் பட்டினியாக இருக்கின்றது ஒரு மலைப்பாம்பு. இன்று ரமலானுடைய நோன்பு சில நபர்களுக்கு ஒரே தூக்கம். ஃபஜ்ர் முடிச்சிட்டு வந்து தூங்குனார்னா லுஹருக்கு எந்திரிப்பார். லுஹர் தொழுதுட்டு தூங்குனார் அப்படின்னா அசர், அசருக்கு பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் மூஞ்சி கழுவிட்டு அப்படியே வடை சமோசா அப்படியே வாங்கிட்டு பள்ளிவாசலுக்கு போனார்னா இஃப்தார். இது நோன்பு, இதுக்கு பேர் நோன்பு. இப்ப இப்படி இல்ல, நோன்பை இபாதத்துடைய மாதமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கியதோடு மட்டுமல்லாமல், எந்த வருடம் ரமலான் கடமையாக்கப்பட்டதோ அந்த வருடம் பத்ர் களத்திலே நின்று இருக்கிறார்கள் நோன்பாளிகள். நோன்பாளிகள் சஹர் எதை வைத்து செய்தார்கள்? நம்மள மாதிரி 4-5 வெரைட்டி எல்லாம் இல்ல, 2-3 பேரித்த பழம் சஹர், இஃப்தார் அதே 2-3 பேரித்த பழம். ஆனால் இடையில் நின்றது பத்ர் களத்தில், போர்க்களத்தில் நின்றிருக்கிறார்கள் சஹாபாக்கள் நோன்பாளிகளாக இருந்து கொண்டு. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நோன்பு ரெஸ்ட், மறுபடியும் ரெஸ்ட், மறுபடியும் ரெஸ்ட், மறுபடியும் ரெஸ்ட். இஃப்தார் வந்துரும் நோன்பாளி. ரெஸ்டிலேயே நோன்பை கழித்து விட்டு நோன்பாளி என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா தக்வாவை எடுக்கல. இப்ப தக்வா எப்படி எடுக்கிறது? நோன்புல இருந்து எப்படி எடுக்குது அப்படின்னா, சில விஷயம் இஸ்லாம் சொல்லி இருப்பதை நாம் தவறாக புரிந்திருக்கின்றோம். இஸ்லாம் சில விஷயத்தை தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கின்றது, ஆனால் நாம் அதை தவறாக புரிந்திருக்கிறோம். நீங்க ஒரு நகை கடைக்கு போறீங்க, 2 பவுன் நகையை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த நகை கடையில பேக் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு தராருன்னு வைங்களேன். இப்ப இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு, ஜெகஜோதியா இருக்கு. ஆனா அந்த பாக்ஸ் ஏதாவது மதிப்பா இருக்கா? அந்த பாக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கு தான் வேல்யூ. இதே போன்றுதான் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், நோன்புக்காக வெளிப்படையான 3 சட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இது பாக்ஸ் மாதிரி. நீங்க பசியா, அதாவது சாப்பிடாம இருக்கணும், நீங்க தண்ணீர் குடிக்காம இருக்கணும், கணவன் மனைவி சேராம இருக்கணும். இது பாக்ஸ் மாதிரி. இது உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய நகை எது? நகை எது? அதை தான் நம்ம எடுக்கிறதே இல்லையே, அதை நம்ம தொடர்றதே இல்லையே. ஆனா தக்வா அதுலதான் இருக்கு, வேல்யூ அங்கதான் இருக்கு. எது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோன்பாளிகளாக இருந்து யார் பொய்யான நடவடிக்கைகளை, கேவலமான செயல்களை, மானக்கேடான செயல்களை விட்டு உங்களுடைய நோன்பு உங்களை தற்காப்பு செய்யவில்லையோ, அவருடைய நோன்பில் அவர் பசியாக இருந்ததும் அவர் பட்டினியாக தாகமாக இருந்ததும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. 14 மணி நேரத்தை பட்டினியா இருந்து வேஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க. அப்ப உள்ள இருக்கக்கூடிய நகை என்ன? புறம் பேசாமல் இருப்பது, பொய் பேசாமல் இருப்பது, மானக்கேடான விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது, அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் விளையாடாமல் இருப்பது, அடுத்தவர்களுடைய மானத்தில் மானபங்கம் செய்யாமல் இருப்பது, டெலிவிஷன்களில் மூழ்காமல் இருப்பது, நன்மையான காரியம் என்ற பெயரில் மற்ற நேரங்களில் பொழுதுபோக்கின் மூலமாக பொழுதுபோக்காமல் இருப்பது. இபாதத், இபாதத், இபாதத். தன்னுடைய வியாபாரம், குடும்பத்திற்கான நேரம் செலவு, தேவையான பேச்சு, இது போக தன்னை முழுக்க முழுக்க ஒரு நோன்பாளி
அல்லாஹ்விடத்தில் தன்னை சரணடைய செய்துவிட வேண்டும், ஒப்படைத்து விட வேண்டும். இதை எப்ப வரைக்கும் ஒரு நோன்பாளி செய்யலையோ, பசியா இருக்கிறதுனாலயோ, தாகமா இருக்கிறதுனாலயோ, மனைவியோடு சேராமல் இருக்கிறதுனாலயோ, அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா, இப்படி நெஞ்சை சுட்டி காட்டினார்கள். அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கிருக்கிறது, இரையச்சம் இங்கிருக்கிறது என்று சுட்டி காட்டினார்கள். பின்பு ஒரு துஆவையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவிற்காக பிரத்யேகமாக சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஆதி அன்ஃபுஸினா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இறைவா, தக்வாவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், என் நெஞ்சத்திற்கு தக்வாவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். ஆதி அன்ஃபுஸினா தக்வாஹா வ ஸக்கிஹா, அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக, எதை? உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவிற்கு என்ற துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். நம்பர் 2வது, நான் ஓதி காட்டிய வசனம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே சென்றால் நம்பர் 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட் இரண்டையும் அல்லாஹ் தஆலா இங்கு ஒரு சேர சொல்கின்றார்.